கையை காட்டுமா. கை கொடு பாருங்க. இடது கையை காட்டுமா. பூசாரி என்ன ஆச்சு? கையை பாக்குறீங்க, அஞ்சலி முகரைய பாக்குறீங்க, கையை பாக்குறீங்க, முகரைய பாக்குறீங்க, இப்படி மாத்தி மாத்தி பாக்குறீங்க. ஆனா என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி ஏதாவது வித்தியாசமா எதுவும் இருக்கா? இல்லப்பா, இந்த கைரேகை வேலைக்காரியோட கைரேகையே கிடையாது. அப்போ 1000ல் ஒருத்தருக்கு தான்ப்பா இப்படி கைரேகை அமையும். இந்த கைரேகை கோடீஸ்வரியோட கைரேகை. நான் உறுதியா சொல்றேன், இந்த பொண்ணு வேலைக்காரி கிடையாது. இந்த பொண்ணு ஒரு கோடீஸ்வரி. பூசாரி என்ன சொல்றீங்க? அஞ்சலி கோடீஸ்வரியா? மா, என்னோட கணிப்பு பொய்யே ஆகாது. நான் கைரேகை பார்க்கறதுல கரகண்டவன். நான் சொன்னா தப்பா இருக்காது. நான் உண்மையை தான் சொல்றேன். இவ ஒரு வேலைக்கார பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. இவ ஒரு கோடீஸ்வரி தான். பூசாரி என்ன சொல்றீங்க? அந்த பிள்ளை ஏற்கனவே ஒரு பிரெஞ்சுக்காரங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை போய் கோடீஸ்வரின்றீங்க? நான் சொல்றது உண்மைதான்ப்பா. இந்த பொண்ணு கைரேகைப்படி இந்த பொண்ணு கோடீஸ்வரி தான். இவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும். இவங்க அம்மா படிச்சு பெரிய பதவியில இருக்கணும். இந்த பொண்ணு நிச்சயமா பெரிய கோடீஸ்வரி பொண்ணு தான். ஐயோ, இவர் என்ன நம்மளை பத்தி கரெக்டா சொல்றாரு? இப்ப என்ன பண்றது? ஏய், என்னடா அந்த பூசாரி அஞ்சலி கையை பார்த்துட்டு கோடீஸ்வரன்ல அடிச்சு விடுறேன். அவர் அடிச்சுலாம் விடலடா. அவர் எவ்வளவு அழகா கணிச்சு சொல்றாரு பாரு. என்னடா சொல்ற? ஏன்டா அப்ப அவர் சொல்ற மாதிரி அந்த புள்ள உண்மையிலே கோடீஸ்வரி தானா? உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? முன்னாடி எல்லாம் தெரியாது, ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. எப்படி? டேய், உண்மையதான்டா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு? அதான் சொன்னார்ல, எனக்கு இருந்த கண்டை எல்லாமே விலகிருச்சு, வியாபாரத்துல இனிமே நான் ஓகோன்னு வரப்போறேன்ட்டு. ஆமா சொன்னாரு. அதுக்கு அஞ்சலி இவர் கோடீஸ்வரின்னு சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டேய், என்ன சம்பந்தம்னு உனக்கு புரியலையா? இனிமே எனக்கு வியாபாரத்துல ஏறுமுகன்னா என்ன அர்த்தம்? இனிமே நான் வியாபாரம் பண்ணி வேற லெவல்ல சம்பாதிச்சு நான் கோடீஸ்வரன் ஆக போறேன்ல. இப்ப நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அஞ்சலி யாரு? நான் உங்ககிட்ட இதை கேட்டிருக்கவே கூடாது.